ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு தளபதி விஜய் நெல்லையில் பிரச்சாரம் பண்ண போறாரு. நெல்லை, பாளையங்கோட்டை இந்த மாதிரி வேட்பாளர்களை ஆதரிச்சு ஓயமேடல வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண போறாங்க. அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுவும் 51 கண்டிஷன் போட்டிருக்காங்க. மற்ற கட்சி தலைவர்களுக்கு இவ்வளவு கண்டிஷன்லாம் போடல. அவங்க ஈஸியா பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க நினைச்ச மாதிரி. ஆனா நம்ம தளபதி விஜய் நினைச்ச மாதிரி பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிஷன் போட ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி வண்டிக்குள்ள வந்துகிட்டே பிரச்சாரம் பண்ணுங்க, வண்டி பின்னாடி வாகனங்கள் வரக்கூடாது, இவ்வளவு பேர் தான் வரணும், இவ்வளவு பேர் அப்ப எல்லாம் நிறைய கண்டிஷன் போட்டிருக்காங்க. இது தளபதி விஜய்க்கு மட்டும். ஏன்னா தளபதி விஜய் மக்கள் சந்திக்க விடாம தடுக்கிறாங்க. இப்ப களத்துல இருக்க பாத்தீங்கன்னா தளபதி தமிழக வண்டிகள் முன்னிலையில் இருக்கு. திமுக அதிமுக பின்தங்கி இருக்கு. எல்லாருமே தெரியும். மக்கள் செல்வாக்கு தளபதி விஜய்க்கு அதிகமாக இருக்கு. அவர் எங்க போனாலும் கூட்டம் விடும். அப்படியே மக்கள் மாறிடுவாங்க அப்படிங்கிறது திமுக அதிகமாக பயந்துட்டு இருக்கு. அதனாலே தளபதி விஜய்க்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறாங்க. அதே மாதிரி சென்னை போல மற்றவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்காங்க. சென்னைக்கு மட்டும் கொடுக்காத காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அது திமுகவோட கோட்டை. அங்க போய் கோட்டையை போட்டுருவாங்க தளபதி விஜய் அப்படிங்கிறது திமுக பயப்படுது. பயந்துட்டாங்க, ஆல்ரெடி பயந்துட்டாரு. தளபதி விஜய் என்னைக்கு கட்சி அமைச்சு வந்துட்டாரோ அன்னைக்கு திமுக பயந்துச்சு, அதிமுக பயந்துச்சு. அதனாலே இந்த ஒற்றை மனுஷனை பார்த்து எல்லா கட்சிகள் வயிறு எரியாங்க. எங்க போனாலும் கூட்டம் வருது, மக்களை எல்லாருமே அவங்க கண்டு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி 10 கட்சிக்காக பயப்படுறாங்க. உண்மையில தளபதி விஜய் இந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் அதே இடங்கள்ல ஜெயிச்சு அவர் சிஎம் ஆவாரு. கண்டிப்பா மக்கள் செலவாக ஆகுது. இதுக்கு நாளைக்கு பிரச்சாரம் சூடு பிடிக்கும் போது தயவு செஞ்சு வண்டி பின்னாடி வராதுங்க. எவ்வளவு சொல்லியாச்சு கேட்க மாட்டீங்க. இனிமே